காமாட்சி மெஸ் உணவகத்திற்கு வரும் வாகனங்கள் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையை ஆக்கிரமித்து சாலையில் விடுவதால் போக்குவரத்து பாதிப்பு. போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய வாகன ஓட்டிகள் காமாட்சி மெஸ் உணவகத்திற்கு சென்று போராட்டம். வாகன ஓட்டிகளுக்கும் காமாட்சி மெஸ் ஊழியருக்கும் கடும் வாக்குவாதம் முற்றவே கோபமடைந்த ஊழியர் வாகன ஓட்டியின் கார் கண்ணாடியை உடைத்ததால் ஓட்டல் ஊழியரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் மேம்பாலம் அருகே காமாட்சி மெஸ் எனும் தனியார் அசைவ உணவகம் இயங்கி வருகிறது. தினந்தோறும் ஏராளமானவர்கள் இந்த உணவகத்தில் குடும்பத்துடன் வந்து சாப்பிடுவது வழக்கம். அதேபோல் இன்று வாரம் விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமானவர்கள் இந்த உணவகத்திற்கு சாப்பிட வந்தபோது அவர்களது வாகனங்களை ஜிஎஸ்டி சாலையை ஆக்கிரமித்து விட்டதால் கடும் போக்குவரத்து ஏற்பட்டது. இதனால் பல்லாவரம் பகுதியை கடக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்ட நிலையில் அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் சாலையில் வாகனங்களை ஏன் நிறுத்தீர்கள் என காமாட்சி மெஸ் ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது இரு தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஒரு கட்டத்தில் காமாட்சி மெஸ் ஊழியர் ஒருவர் அங்கிருந்த நபர்களை தாக்கியதோடு ஒருவரின் கார் கண்ணாடியை உடைத்ததாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் பல்லாவரம் போலீசார் விரைந்து வந்து காமாட்சி மெஸ் ஊழியர் பாண்டியன் என்பவரை தற்பொழுது காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த பகுதியை சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் தங்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத அளவுக்கு ஹோட்டலுக்கு வரும் வாகனங்களை சாலையில் நிறுத்துவதால் கடும் அவதிப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது.